வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் பார்வதியோட கேம் பிளான் என்ன அப்படின்றத அவங்க அரோரா அண்ட் தென் கமருதீன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் த டே ஒன் அவங்க யார் கூடயாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பேசி என்ன சொல்கிறது ஜெல்லாயிப்பாங்க. ஸோ அதாவது அந்த ப்ராப்ளம் நடந்தது, பட் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட போய் ஜெல்லாயிப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி லைக் கமருதீனாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க சைடோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லி இதுதான் என்னோட கேம் பிளான் அண்ட் தென் ஒரு டைலாகும் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிரியாக இருந்தாலும் அவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும், நம்ம சைடில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எஃப்ஜே கூட நான் சண்டை போடுறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லாகி நான் வந்து திரும்பவும் வந்து பேசுகிறேன் அப்படின்னா நான் எஃப்ஜேவை கம்ப்ளீட்டாக வெறுக்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு கட்டத்தில் எனக்கு அவனுக்கு பிரச்சனை, சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஜெல் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து இயல்பு தான். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கடைசி வரையும் எதிரியாகவே பார்க்குறதுக்கு நம்ம சைடு வச்சுக்கிறது நல்லது. அதனால் நான் வந்து போய் பேசி ஜெல்லாயிப்பேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி திவ்யாவை இப்போ என்ன அடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனில் உள்ள அமைச்சாங்க. பட் எஸ், நான் அவங்க கூட பேசும்போதும் சரி, அவங்க கூட லைக் ஏதாவது வாக்குவாதம் பண்ணும்போதும் சரி, ஓரளவுக்கு எனக்கு அவங்களுக்கு வைப் செட் ஆகுது. ஏன்னா என்ன மாதிரியே தான் அவங்க அப்படின்றப்ப ஒரு என்ன சொல்கிறது வைப் வந்து செட் ஆகுது. ஸோ நான் அவங்ககிட்டயும் வந்து சண்டை போட்டாலுமே பேசி காம் டவுன் ஆயிடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே வந்து நான் பண்ணுறேன். ஈவன் இப்போ அரோரா வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து கோவப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி அவங்க கூடயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், கரெக்டாக அரோரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் வந்து அவ்வளோ பெரிய சண்டை இல்லை, ஆனால் நான் போட்ட ஃபஸ்ட்டு சண்டை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாருக்கூடையுமே வந்து நான் சண்டை போட்டாலுமே வந்து திரும்பவும் வந்து என் சைடில் அவங்கள வச்சுக்கிறேன். மீன்ஸ் அவங்க கூட பேசி சமாதானம் ஆகி திரும்பவும் வந்து என்னோடய ஜோனுக்கு அவங்கள கொண்டு வரேன் அப்படின்னா அது வந்து ஒரு பிளான், லைக் ஒரு கேம் பிளான் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ஒரு எதிரியாக இருந்தாலும் நம்ம சைடு வச்சுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லி அந்த கான்வர்சேஷன் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிளான் கெமியாக இருக்கட்டும், இனிஷியலாக கெமி கூட ஒரு ஃபைட் நடந்தது, அதுக்கப்புறம் கெமி கூட ஜெல்லானாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் முகத்தை பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் இதுதான் நம்மளோட வேர்ல்டு அப்படின்றனால முழுமையாக வந்து ஒருத்தரை பகச்சிக்க முடியாது, அவங்கள நம்ம சைடும் வந்து பேசி வச்சுக்கணும் அப்படின்றத வந்து விஜய் பார்வதி பதிவு பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.